உங்க குழந்தை பொறந்து 170 நாள் ஆயிருச்சு அப்படின்னா, பியூரின்னு சொல்ற காய்கறி, பழ வகைகள நம்ம அரைச்சு குடுக்க ஸ்டார்ட் பண்ணிரலாம். இந்த வீடியோல 6 மாச குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் 18 நாளைக்கு என்னலாம் ஃபுட் குடுக்கலான்னு ஷேர் பண்ணியிருப்பேன். அதுக்கு நடுவுல சாலிட் ஃபுட் குடுக்கும்போது நம்ம என்னலாம் ஃபாலோ பண்ணணும்னு ஷேர் பண்ணியிருப்பேன். சாலிட் ஃபுட் குடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் 3 நாளைக்கு ஆப்பிள் குடுக்கறது ரொம்பவே நல்லது. நான் வீடியோல காட்டுற மாரி ஆப்பிள நல்லா தோல் சீவிட்டு, இந்த மாதிரி ஸ்ட்ரீமர் இது இல்லன்னா இட்லி சட்டி எடுத்துக்கோங்க. ஆப்பிள நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு, இதுல வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. ஒரு சுத்தமான மிக்ஸர் ஜார்ல ஆப்பிள நல்லா மையா அரைச்சு, அதுல கொஞ்சமா தண்ணி விட்டும் பேபிக்கு குடுக்கலாம். அப்படி இல்லன்னா தாய்ப்பால் மிக்ஸ் பண்ணியும் குடுக்கலாம். நல்லாவே சாப்பிடுவாங்க. காலையில ஒரு 11 மணிலிருந்து 12 மணிக்குள்ள நீங்க குடுத்துருங்க. குழந்தை எடுத்தோனேயுமே சாப்பிட்ரும்னு சொல்ல முடியாது. சாப்பிடலன்னா தாய்ப்பால் மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஆப்பிள் பியூரி தான் ஃபர்ஸ்ட் 3 நாளைக்கு குடுக்கணும். எந்த ஒரு ஃபுட்டுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 3 நாளைக்கு குடுத்து பழக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் அடுத்த ஃபுட்ட ஆரம்பிக்கணும். இப்படி பண்றதுனால குழந்தைக்கு ஏதாவது சேரல, இல்ல ஏதாவது ஃபுட் அலர்ஜி இருந்துச்சுன்னா நம்ம கண்டுபிடிச்சிரலாம். ஆப்பிள்க்கு அடுத்து நம்ம குடுக்கறது கேரட். கேரட்டுமே குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆப்பிள் மாதிரியே தோல நல்லா சீவிட்டு, குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு, இந்த மாதிரி அவிச்சு, அரைச்சு நம்ம குழந்தைக்கு குடுக்கலாம். நல்லா கொஞ்சம் லிக்விடா இருக்கிற மாரி குடுங்க. தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லன்னா தாய்ப்பால் ஆட் பண்ணி குடுத்தீங்கன்னா கண்டிப்பா சாப்பிடுவாங்க. பால் குடிச்சிட்டு இருந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சாப்பாடு நம்ம செஞ்சு குடுக்க ஆரம்பிக்கும்போது, கண்டிப்பா ஸ்டார்ட்டிங்ல சாப்பிடுறதுக்கு ரொம்பவே ரெஃப்யூஸ் பண்ணுவாங்க தான். அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாம கொஞ்சம் பழக்கி விட்டு தாய்ப்பால்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம குடுத்தோம்னா கண்டிப்பா சாப்பிட்டுருவாங்க. அதே மாதிரி குழந்தை பொறந்ததுலருந்து நம்ம தண்ணி குடுத்துருக்கவே மாட்டோம். இப்போ சாலிட் ஃபுட் குடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு நாளைக்கு 70லிருந்து 150 எம்எல் வரைக்குமே நம்ம தண்ணி குடுக்கலாம். அப்பதான் குழந்தைக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராம இருக்கும். அடுத்த 3 நாளைக்கு பேரிக்கால இந்த மாதிரி பியூரி செஞ்சு குடுக்கலாம். குழந்தை சாலிட் ஃபுட் சாப்பிட ஆரம்பிச்சோனேயுமே கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும். பேரிக்கால நெறைய நீர் சத்து இருக்கு. இத சாப்பிடுறதுனால குழந்தைக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணும். ஒரு பேரிக்காய் எடுத்துக்கோங்க. தோல் சீவிட்டு குட்டி குட்டியா நறுக்கிட்டு, அவிச்சிட்டு நல்லா பிளெண்டர்ல அரைச்சு குடுத்துருங்க. குடுக்கும்போது இடையில தண்ணி கண்டிப்பா குடுங்க. இதோட 9 நாள் முடிஞ்சிருச்சு சாலிட் ஃபுட் குடுக்க ஸ்டார்ட் பண்ணி. இதே ஃபுட் தான் என் குழந்தைக்கு நான் குடுத்தேன். இது மட்டும் இல்லாம குடுக்குற சாப்பாடு குழந்தைக்கு ஜீரணம் ஆகணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஓம வாட்டர், அப்படி இல்லன்னா உலர்ந்த திராட்சை தண்ணி, இது 2த்தையுமே 1 எம்எல் வரைக்குமே குழந்தைக்கு குடுப்பேன். 1 எம்எல் வரைக்கும் குடுக்க முடியலன்னா 1 டீஸ்பூன் நம்ம குடுக்கலாம். அடுத்த 3 நாளைக்கு பீட் குடுக்க போறோம். பீட்ரூட் கொஞ்சம் ஹார்டா இருக்கும். இது அவியறதுக்கு ஒரு 15 நிமிஷமாவது எடுக்கும். உங்ககிட்ட இந்த ஸ்ட்ரீமர் தான் இருக்கணும்னு கிடையாது. இட்லி சட்டிலேயே நம்ம அவிச்சிரலாம். அதுவுமே நல்லாவே நம்மளுக்கு அவிஞ்சு வந்துரும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே நெறைய நம்ம பேபிக்கு ஃபீட் பண்ணிறவும் கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் ஃபுட்டோட குவான்டிட்டிய நம்ம அதிகப்படுத்தணும். பீட்ரூட், கேரட்லலாம் நேச்சுரலாவே சுகர் இருக்கும். அதனால குடுக்க குடுக்க குழந்தைங்க விரும்பி நெறைய சாப்ட்டுருவாங்க. அவங்க சாப்பிடுறாங்க அப்படிங்கிறதுக்காக நெறைய நம்ம குடுத்துறவும் கூடாது. நான் ஸ்க்ரீன்ல காட்டுற அளவு வச்சுக்கோங்க. நெறைய குடுத்துட்டோம்னா குழந்தைக்கு கண்டிப்பா லூஸ் மோஷன் ஆயிரும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா குவான்டிட்டிய இன்கிரீஸ் பண்ணுங்க. 6 மாச குழந்தைக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவ தான் நம்ம சாலிட் ஃபுட் குடுக்கணும். மிச்ச டைம் எல்லாமே நம்ம தாய்ப்பால் தான் குடுக்கணும். அதுதான் மெயின் ஃபுட்டாவே இருக்கும். அடுத்த 2 நாளைக்கு ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்ற சீனிக்கிழங்கு. இது ரொம்பவே நல்லது. நல்லா வெயிட் போடும் குழந்தைக்கு. பட் என்னன்னா கேஸ் ட்ரபிள் ஆகும். இத குடுக்குற அன்னைக்கு குழந்தைக்கு கண்டிப்பா ஓம வாட்டர் குடுங்க. 1 எம்எல் வரைக்குமே நம்ம ஓம வாட்டர் குழந்தைக்கு குடுக்கலாம். 1 எம்எல் அப்படி இல்லன்னா டீஸ்பூன் கூட நம்ம அளவு வச்சுக்கலாம். ஓம வாட்டர்ன்னு நான் சொல்றது நம்ம வீட்ல ரெடி பண்ற ஓம வாட்டர். உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியலன்னா என்னோட ஷார்ட்ஸை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த 2 நாளைக்கு அவகேடோ. இது பேபிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கான்ஸ்டிபேஷன் வராது. நல்லாவே வெயிட் கெயின் ஆகும். இது ரொம்பவே விரும்பியும் சாப்பிடுவாங்க. இந்த பழத்தை நம்ம அவிச்சு கொடுக்கணும்னு கிடையாது. மேல தோலை ரிமூவ் பண்ணிட்டு உள்ள இருக்கிற விதையை எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மசிச்சு கொடுத்துருங்க. இதுல நிறைய சத்து இருக்கு குழந்தைக்கு. இதை சாப்பிட்ட அன்னைக்கு நல்லா தூங்குவாங்க, நல்லா ஹாப்பியாவும் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அடுத்த 2 நாளைக்கு ஏபிசி பியூரி. இதில் கேரட், பீட்ரூட், ஆப்பிள் இந்த 3மே நம்ம முன்னாடியே கொடுத்து பழக்கிட்டோம். அதனால இந்த 3த்தையுமே இப்போ ஒன்றா அரைச்சி நம்ம கொடுக்க போகிறோம். 3த்தையுமே தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு அவிச்சிட்டு அரைச்சிட்டு நம்ம கொடுக்கலாம். இதில் பார்க்கறதுக்கு நிறையா இருக்குது. பட் நம்ம எப்போவுமே கொடுக்கும் போது ஒரு குட்டி பவுலில் கொஞ்சமாக தான் கொடுக்கணும். இதோட 18 நாள் முடிஞ்சிருச்சு. அடுத்து 12 நாளைக்கு உண்டான ஃபுட்டை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.